இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஒரு மரணங்கள்லாம் அப்படின்னா அதை நாம் ஈஸ்வர சங்கல்பமாக நினைக்க வேண்டும். இது யாரையும் போய் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. மெக்கானிக்ஸ் அதில் முதலையே பார்த்துக்கலாம், அதையே பார்த்துக்கலாம், ஃபியூவல் இதெல்லாம் கூடாது. தனி மனிதன் போராட்டம், வாழ்க்கை வெற்றி வேறு. இது மாதிரி ஒரு குரூப்பாக போகும்போது இந்த மரணத்தை நாம் இயற்கை நியதி என்று ஒத்துக்கொண்டு நம்மிடமிருந்து பிரிந்த அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அந்த நிர்வாகஸ்தர்கள், அந்த ஃப்ளைட்டை இயக்குநர்கள், அந்த இன்ஜினியர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையாக, இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை விமர்சிப்பது நல்லது அல்ல. இதை விமர்சிக்க இன்னும் மேலும் மேலும் துக்கங்கள் தான் வரும். அதுக்கு அரசாங்கம் இருக்கிறது, அவன் கமிஷன் போட்டிருக்கான், விசாரிக்கிறான், என்ன தவறு என்ன இதுங்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது, நடந்தெடுத்து கதஸ்ய சோகா ந கர்த்தவ்யா. ஒரு சோகம், ஒரு துக்கம் நடந்து விட்டது, ரைட், அடுத்தாப்புல என்ன, அவங்களுக்கு என்ன மாறுதல் தான் பார்க்கணுமே தவிர அடுத்த அத்தனை பேருடைய ஜாதகமும் ஒரே மாதிரியா, அத்தனை பேருக்கும் மார்க்க திசையா, அதெல்லாம் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா நல்லது.